தீய சக்தியை தடுக்கணும்னா இங்கே தூய சக்தி தான் வேணும். அந்த தூய சக்திக்கு துணையாக வருபவர்களுக்கும் உரிய அதிகாரமும் அதிகார பகிர்தலும் வழங்கப்படணும். இதுக்கு கூட விஜய் பேசுறியா அப்படின்ட்டு ஒரு கழக தலைவர்களுடைய அது ஒரு ராஜதந்திர அரசியல். இன்னைக்கு அந்த ஒற்றை வார்த்தை தானே தமிழக அரசியலில் முழுமையான கூட்டணிகள் இன்னும் சேர முடியாம விஷயங்களை செயல்படுத்துது. நிஜமா டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா இல்லை நீங்க ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? கிராமப்புறங்கள் அதிகம் நிறைந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு பரபரப்பான வேலை பணிகள் நடந்துட்டு இருக்கேன். இப்போ தஞ்சாவூர்ல டிவிகேக்கு வெற்றி வாய்ப்பு மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கிற ஒரே காரணத்தினால தான் அரசியல் கட்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? தொண்டர்களால் உருவான ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். காங்கிரஸ் கட்சி உங்க கூட்டணி வராங்களா? எளிதாக சொல்லணும்னா கவர்ச்சியான தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் நசீர். இன்னைக்கு நாம வந்து ஐசாப் டிஎன் யூடியூப் சேனல் சார்பாக யார் நேர்காணல் பண்ண போறோம் அப்படின்னா, தாவேகா கட்சியை சேர்ந்த தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலரான விஜய் சரவணன் அவர்கள் வந்து நேர்காணல் பண்ண போறோம். தாவேகாவோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தஞ்சாவூர்ல எப்படி இருக்க போகுது, தேர்தல் களம் தாவேகாவுக்கு எப்படி இருக்கு, மற்றும் எதிர்கட்சிகளோட விமர்சனங்களை வந்து எப்படி பார்க்கறாரு விஜய் சரவணன் அவர்கள் அப்படிங்கிறது அவர்கிட்டே நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட பயணங்கிறது எப்படி டிவிக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய பயணம் என்பது தன்றைய கழக தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களோடு தொடங்கியது. நான் 94வது ஆண்டிலேயே அண்ணன் அவர்களுடைய திரைப்படங்களை எல்லாம் பார்த்து அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நான் போய் ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினராக ஆனேன். ஆரம்ப காலங்களில் அது ரசிகர் மன்றமாக இருந்தது. 4-5 ஆண்டுகளிலேயே அது நற்பணி மன்றமாக மாற்றம் செய்யப்பட்டு அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற நலத்திட்ட பணிகள், கல்வி உதவிகள், இதை போல சமூகத்திற்கு தொண்டாற்றக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை தொடங்கணும். அதன் பிறகு அது நற்பணி இயக்கமாக மாற்றம் செய்யப்பட்டு அது ஒரு 10 ஆண்டு காலம் நாங்கள் நற்பணி இயக்கமாகவே பெயரளவில் இல்லாமல் மக்களுடைய அனைத்து தேவைகளுக்குமான ஒரு தீர்வை சொல்லக்கூடிய, அந்த தீர்வுக்கு நம்மளால் முடிந்த பங்களிப்பை வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம். கல்வி, சுகாதாரம், வாழ்வாதார மேம்பாடு, அது எப்படின்னா சிறு தொழில் வைக்கிறதுக்கு ஒரு 5000 10,000 இருந்தால் ஒருத்தர் இட்லி கடை வச்சு பிழைக்கலாம், ஒரு தள்ளுவண்டி கடை போடலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை சேர்த்து நற்பணி மன்றமாக இருக்கும் பொழுதே நாங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தோம். அதன் பிறகு மக்கள் இயக்கமாக அது ஒரு செயல்பாட்டுக்குரிய இயக்கமாக, ஒரு அரசியல் கட்சிக்கு நிகரான இயக்கமாக உருமாற்றம் பண்ணப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் வந்து முழுமையான அளவில் தமிழகம் எங்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்தந்த அமைப்புகளுடைய பொறுப்பாளர்கள் கடைநிலை வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி எந்த மாதிரியான மாவட்டம், மாநகரம், நகரம், ஒன்றியம், பகுதி, கிளை என்று போவாங்களோ அந்த அளவுக்கு கட்டமைப்புகளை வலுப்படுத்தி அந்த கட்டமைப்புகளில் கூட மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதலோடு கழகத் தலைவருடைய அந்த ஆணைகளுக்கு ஏற்ப, அவர் சொல்ற அறிவுரைகளுக்கு ஏற்ப அவர் என்ன செய்யறாரோ அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் நிறைய நலப்பணிகள். தஞ்சாவூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய சவாலாக அமைந்தது கஜா புயல். அப்போ கிட்டத்தட்ட எங்களுடைய ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் பங்களிப்பில் ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கான நிவாரண பொருட்களை நாங்கள் வந்து இங்கே ஒரத்தநாடுல ஆரம்பித்து சேதுபாவாச்சத்திரம் கடற்கரை வரையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உண்மையான தேவை யாருக்கு இருக்கோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய உதவி பண்ணினோம். அதே போல் அதே கஜா புயல் நேரத்தில் அந்த ஆண்டே அரசு இயந்திரம் போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தோழர்கள் அந்த மரங்களை எல்லாம் சாலைகளிலிருந்து அகற்றுவதற்கு உடனே அந்த மரம் வெட்டும் எந்திரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் செயல்படுத்தணும். அதில் நான் தலைமையேற்று அதில் எல்லாம் போய் பணியாற்றி இருக்கிறேன். அந்த மாதிரியான தொண்டர்களோடு அந்த சமூக பணிகள், மக்கள் பணிகளோடு தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் 2 ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கி இது 3வது ஆண்டில் பயணிக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் தான், லைக் இவங்க 3 வருஷம் தான் ஆகுது, புது கட்சி தான், அவங்களுக்கு அனுபவம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 10 வருஷமாக வந்து மக்கள் பணிகள் வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து எப்படி போய் சேர்ந்துருக்கா மக்கள்கிட்ட? நீங்கள் மக்கள் பணிகள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது போய் சேர்ந்துருக்கா? ஏன்னா விஜய் அவர்களும் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு நம்ம 10 வருஷத்தில் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு அவரே நிறைய மேடைகள் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக பெருசாக எதுவும் கொடுத்ததில்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ண நற்பணிகள்லாம் வந்து போய் சேர்ந்திருக்கா மக்கள் பணிகள் எல்லாம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு? மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கிற ஒரே காரணத்தினால தான் அரசியல் கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சமூக பணிகளையும் அந்த சமூக பணிகளை செய்யும் பொழுது ஏற்படுகிற இடர்பாடுகள், சங்கடங்கள், இதையெல்லாம் அந்த மக்கள் பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்ற ஒரே அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு,
நீங்கள் இந்த உதவியை செய்கிறீங்க, வெள்ளம் வந்துருச்சு உணவு கொடுக்குறீங்க, ஒரு தார் சாலையில் வந்து பள்ளம் விழுந்துருச்சு அதுக்கு நீங்களே முன் வந்து அந்த சாலை சரி பண்ணுறீங்க, கல்வி உதவித்தொகை கொடுக்குறீங்க, கல்விக்கான குறிப்பேடுகள் கொடுக்குறீங்க, கல்வி இதை கட்டுறீங்க, சுகாதார ரீதியாக ஏதாவது தேவைன்னா உடனே எங்களுக்காக செஞ்சு கொடுக்குறீங்க, பெரிய நலத்திட்ட விழாக்களை பண்ணி யாருக்கு இல்லையோ அதை வந்து அது இட்லி பானையாக இருக்கட்டும், ஒரு கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இதையெல்லாம் கொடுக்குறீங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை உங்கள் சொந்த பணத்தில் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தால், அல்லது இன்றைய ஆட்சியாளர்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால், சமூக பணிகளோடு நின்றுடாமல் நீங்கள் அரசியல் பணிக்கு வரணும்னு எங்களை போன்ற களப்பணியாளர்களிடத்துல மக்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் நாங்கள் கழகத் தலைவர் அவர்களிடத்துல தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு அரசியல் கட்சியாக தலைவர் அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நீங்க தான் உருவாக்குனீங்க. ஆமா, தொண்டர்களால் உருவான ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். கழக தலைவர் வந்து அவருடைய எண்ணத்தில் அரசியல் இருக்கு. இந்த மக்களுக்கான நல்ல தீர்வுக்குரிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும், இந்த மக்களை நல்ல நிலையில வச்சுக்கணும், இந்த மக்கள் தான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவரால் என்ன முடியுமோ சமூக பணிகள்ல செய்தார். தலைவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சொல் அல்ல, செயல். நீங்க சொல்ற இந்த அரசியலில் அவர் ஒரு 10 ஆண்டு காலமா எதுவுமே பேசல பண்ணலன்னு, அரசியலுக்கு இந்த 3 ஆண்டு காலத்திலும் கூட எது தேவையோ எது சாத்தியமோ அதை மட்டுமே பேசுற ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறாரு. அது தான் ஒரு புதிய அரசியல். நாங்க மாற்று சக்தியாக வரவில்லை, முதன்மை சக்தியாக முயற்சிக்கிறோம். நீங்க சொல்றீங்க ஒரு முதன்மை சக்தி அப்படின்ட்டு. இப்ப இருக்கிற தஞ்சாவூர் தொகுதியாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாமே சரி, இப்ப இருக்க ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க ஸ்ட்ரக்சரலா ஒரு 50 வருஷம் அரசியல்ல இருந்திருக்காங்கல்ல. ஸோ அவங்க கொடுக்காத ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களால என்ன எடுத்துட்டு வர முடியும்? என்ன மாற்றத்தை நீங்க நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? அடிப்படையில எல்லாமே மாற்றத்திற்குரியதாகத்தான் இருக்கீங்க. இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் வயது 75, 65. ஆட்சி காலம்னு பார்த்தா அவங்க ஒரு 30 ஆண்டு காலம், இவங்க ஒரு 30 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கட்சிகள் ஆட்சிகள் அதில் பார்த்தீங்கன்னா கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் அது தொடங்கப்பட்ட பொழுது அதில் களம் காண வந்த எல்லோருமே எங்களை போன்றவர்கள் தான். எங்களை போன்ற எளிய குடும்பத்திலிருந்து எளிய பின்னணியிலிருந்து வந்தவர்கள். ஆனால் வந்த பிறகு மக்களுக்கான தீர்வுகளை சொல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டிட்டு ஒரு செயல்பாடுல தவறு இருந்தா அதை சுட்டி காட்டி அதை நாங்க தீர்த்துருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு மாறுறாங்க. அந்த அரசியல் கட்சியோட இது மாறுதே தவிர நிர்வாக ரீதியாக அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் 2 பேருக்குள்ளாரையுமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த மக்களை ஏமாற்றுகிற எண்ணமும் செயல்பாடும் தொடர்ந்து நடக்குது. அதனால பாதிக்கப்பட்டவர்களில் இருந்து நாங்க வெளியில வர்றோம். எங்களை போன்ற தோழர்கள் ஏதோ ஒரு திராவிட கழக கட்சிகள்ல தான் இருந்திருப்போம். நாங்கள் இருந்து பயணப்பட்டிருப்போம், அனுபவப்பட்டிருப்போம். அங்க நடக்கக்கூடிய மோசடிகள், தவறுகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவையெல்லாம் இந்த மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்குது அப்படிங்கிற அந்த அனுபவத்தோடு நாங்க வெளியில வந்திருக்கிறோம். அப்போ அந்த அனுபவத்திலிருந்து பெற்ற பாடம், இந்த மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, இந்த மக்கள் நம்மளிடத்துல எதை எதிர்பார்க்குறாங்கங்கிறத நன்கு உணர்ந்திருக்கிறோம். அதனால தான் நாங்கள் மாற்றத்திற்காக வரல, ஒரு தீர்வை தரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாங்கள் தீர்வுகளை எங்கள் கழக தலைவர் முன்னெடுத்திருக்கிறார். அதை வழிமுறைப்படுத்த எங்கள் பொதுச் செயலாளர் எங்களை செயல்படுத்துகிறார். அதனால தான் நாங்கள் ஏதோ அரசியல்னா ஆர்ப்பாட்டமான அரசியலாக தினந்தோறும் ஒரு போராட்டம், தினந்தோறும் ஒரு அறிக்கை, தினந்தோறும் அது எல்லாமே ஒரு கண்துடைப்பு நாடகங்கள் தான். அதையெல்லாம் தவிர்க்கணும். ஆக்கப்பூர்வமாக நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் அறிக்கைகள் விடணும் அப்படிங்கிறது தானே இப்போ உள்ள ட்ரெண்டாகவும் இருக்கு. மக்களும் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. ஸோ அதை எப்படி நீங்க செலக்டிவா இதுக்கு தான் பேசணும், இதுக்கு தான் பேசக்கூடாதுன்னு அந்த மாதிரி நீங்க எப்படி இது எப்போதுமே ஒரே ஒரு விஷயம், மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்ன்ற ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மேலேயே திணிக்கிறாங்க. இதுதான் இப்போ உள்ள இந்த அரசியல்வாதிகளுடைய பெரிய பலமா இருக்கு. மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்னைக்கு கூட திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் பள்ளியில் இறந்திருக்கிறாரு. எனக்கு முழுமையான தகவல் வரல. அந்த பெற்றோர்கள் கதறாங்க. அந்த இடத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போகணுமா வேண்டாமா? போயிருக்கணும். ஆனால்
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நாளைக்கு ஒரு அறிக்கையை கொடுப்பார். இதை எதிர்பார்க்கல மக்கள். கரூர் துயரச் சம்பவத்துக்கு உடனடியாக நேர்ல போவாங்க முதலமைச்சர். அதிகாரத்திற்குரிய அவர்களுடைய துறையில நடக்கிற தவறுகளுக்கு களத்துல நின்று அதை மாற்றலாம். தவறு நடக்கிறதுங்கிறது அங்கொன்று இங்கொன்று நடந்ததுன்னா அதை மாற்றி அமைக்க வேண்டியது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான். அந்த இடத்துல அறிக்கை போர். ஆளுங்கட்சி திமுகவை இருக்கும் பட்சத்தில் எதிர்க்கட்சி காட்டமான அறிக்கை இப்ப நாளைக்கு விடுவாங்க. அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது திமுக காட்டமான அறிக்கையை விடுவாங்க. இந்த அரசியல் பண்ணுவதற்காக தலைவர் அவர்கள் வரவில்லை. அவர் எல்லாத்தையும் உற்று நோக்கிறார், பார்க்கிறார், சிந்திக்கிறார். விஜய் வந்து அவர்கள் சேலம் மீட்டிங்லாம் சரி, நிறைய கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கு. ஆதவர்ஜினாவும் சொல்றாரு அதை. ஸோ அதை நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ஒரு டேட்டா வச்சு சொல்றீங்களா, இல்லை எதை வச்சு சொல்றீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? இது டேட்டா வச்சு நாங்க சொல்லல. களத்துல நாங்கள் இருக்கும் பொழுது ஊறி போன இருபெரும் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இருபெரும் தேசிய கட்சிகளில் அங்கம் வகிப்பவர்களாக இருக்கட்டும், பொறுப்பு வகிப்பவர்களாக இருக்கட்டும், அவர்களோடெல்லாம் நாங்கள் நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் தானே. நாங்கள் மக்களோடு மக்களாக பழகிறத போல அரசியல் சார்ந்தவர்களோடு பழகிறோம். அப்போ நாங்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கு சென்றாலும் அங்கே வந்து குறிப்பிட்ட கழகங்களில் இருக்கிறவர்கள் குடும்பத்திலேயே பார்த்தா 5 உறுப்பினர் கொண்ட குடும்பத்தில் 2 பேர் நாங்கள் டிவிகே இதுவரையில் இருந்த கட்சிகளுக்கு, எங்கள் தந்தை வேலி கட்சிக்கு, எங்கள் தாத்தா வேலி கட்சிக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போட போகிறதில்ல, நாங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போட போகிறோன்னு அந்தந்த குடும்பத்திலேயே பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் சொல்லுவதை விடவும் அனுபவ ரீதியாக அதிமுகவெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் தவிர்க்க முடியாத 2 ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவர்களுக்கே தெரியும். அதனால நாங்கள் அந்த அடிப்படையில் களத்தில் பார்க்குறத வச்சு சொல்கிறோம். களத்தில் பார்க்குறது சொல்கிறீங்க. இது டேட்டா பேஸ் எதுவுமே கிடையாது. டேட்டா பேஸுங்கிறது எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க இல்லையா, அவர்கள் அனைவருமே வாக்காளர். ஆப்ல சொல்றீங்களா? ஆமா, இந்த அனைவருமே வாக்காளர்கள். எங்கள் இடத்துல ஒரு உறுப்பினர் சீட்டு போடணும்னா ஓட்டர்ஸ் கார்டு இருக்கணும். ஓட்டர்ஸ் கார்டு உள்ளவங்க மட்டும்தான் உறுப்பினராக ஆக முடியும். அப்படி சேர்ந்த உறுப்பினர்கள் தான் 1.5 கோடி பேர் இன்னைக்கு நாங்க ரீச் பண்றோம். அப்போ 1.5 கோடி பேருன்னா வீட்டுக்கு 1,20,00,000 ஏதோ வீடுகள், ரேஷன் கார்டுகள் இப்ப கூட 5,000க்கு சொல்றாரு முதலமைச்சர். அத்தனை குடும்பங்களிலும் ஒருத்தர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எங்களுக்கு தானாக முன் வந்து 1.5 கோடி பேர் உறுப்பினர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த உறுப்பினர் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறதுனால தானே அது சாத்தியமாயிருக்கு. அப்போ தஞ்சாவூரை முதன்மையாக நீங்கள் செயல்படுறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தஞ்சாவூரில் என்ன கன்சர்னை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ண விரும்புகிறீங்க? இந்த மற்ற 2 கட்சிகள் விட்ட ஒரு இடத்த, எந்த இடத்த நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் விரும்புகிறீங்க? வழக்கமாகவே டெல்டா மாவட்டங்களில் திமுகவின் ஆளுமை கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனால இந்த டெல்டா மண்டலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் மிக பெரும் திட்டங்களை கொண்டு வரதற்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுடைய காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் இருந்த பொழுது உலக தமிழ் மாநாடெல்லாம் நடத்தும் பொழுது தான் தஞ்சையை பொறுத்தவரையும் ஒரு சில செயல்பாடுகளை, ஒரு பேருந்து நிலைய வசதியாக இருக்கட்டும், சாலை போக்குவரத்துகளாக இருக்கட்டும், கொஞ்சம் மேம்பட்டு செய்யப்பட்டது. அதற்கு முன்னாடி வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவர்கள் எல்லாருமே பார்த்தா நிலச்சுவான்தாரர்கள், எளிய மக்களினுடைய பிரதிநிதிகளாக இல்லாமல் ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து, பாரம்பரியமான குடும்பங்களிலிருந்து வரும் பொழுது எளிய மக்களின் தேவைகளை முழுமையாக உள்வாங்கி அதையெல்லாம் செய்யலை. அதை தொடர்ந்து ஓரிரு முறை இந்த தொகுதியில் வந்து அதிமுக வெல்லும் பொழுது, ஆட்சிகள் அதிமுக இருக்கும் பொழுது இந்த தொகுதியில் சில திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே அடிப்படை என்னங்கிறத உணராமல் தான் பேரளவுக்கு சில திட்டங்களை எல்லாம் இங்கே நிறைவேற்றி இருக்கிறாங்க. நிறைவேற்றிய திட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேரும் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, ஒரு மேம்பாலம் எடுத்துக்கங்க, எங்கள் அலுவலகத்துக்கு எதிரில் மேரிஸ் கார்னரில் இருக்குது. இந்த மேம்பாலம் தேவை என்பதை வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக ரொம்ப வலியுறுத்தி போராடிய கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அதை திட்டத்தை நிறைவேற்றினது அதிமுக ஆட்சி காலத்தில். அன்னைக்கு அந்த பாலம் முறையாக கட்டப்படவில்லை, போதிய தரத்தோடு இல்லை, அதுக்கு திட்டமிட்டபடி பண்ணலைன்னு சொல்லி அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் நேர்லேயே வந்து அந்த பாலத்தை ஆய்வு பண்ணி, நாளைக்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். இன்று வரை அமைச்சர்கள் பார்வையிடுறாங்க, திட்ட மதிப்பீடு ரெடிங்கிறாங்க. ஆனால்
அந்த பாலத்திற்கான தீர்வையும் பண்ணல. ஒட்டுமொத்த தொகுதிக்கு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றை பிரச்சனையவே தீர்த்து வைக்க முடியாத திமுக, அதிமுக 2க்கும் ஒரு மாற்று வரணும்னா தமிழக வெற்றி கழகம் தான் இந்த இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும். கழகத் தலைவர் முதல்வராக வரும் பொழுது மக்களுக்கு தேவையை அறிந்து முறையான திட்டமிடுதல், அந்த திட்டத்தோடு அந்த பாலம் மாற்றி அமைக்கப்படும். இது முதன்மையான ஒரு வேலை. இப்போ தஞ்சாவூர்ல டிவிகேக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப பிரகாசமா இருக்கு. தஞ்சாவூர்ல மட்டும் இல்ல, மொத்தம் 8 தொகுதிகள் இருக்கு. 8 தொகுதியிலும் எப்படி 8 தொகுதிகளும் மக்களிடத்துல நல்ல வரவேற்பு இருக்கு. நாங்களும் மக்களை சந்திக்கிற பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கழக தலைவருக்கான விசில் சின்னம் வந்து இப்ப பெரிய அளவுல மக்களிடத்துல சென்று சேர்ந்திருக்கு. அது சேர்க்கிற பணியில நாங்க நாள்தோறும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வார்டு வாரியா நாங்க எல்லா பகுதிக்கும் போறோம். எங்களுக்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எல்லா வார்டுலேயும் கிளையிலையும் நாங்கள் அதற்கான நிர்வாகிகளை போட்டிருக்கோம். ஒரே வேறுபாடு தான், நீங்கள் அரசியலுக்குள்ளார நீண்ட கால பயணம் செய்தவர்கள் சுற்றி சுற்றி வர்றாங்க. எங்களுடைய தவேக்க தொண்டர்களை பொறுத்தவரை படித்தவர்கள், பணியாற்றக்கூடியவர்கள், குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக, சுய தேவைகளுக்காக சம்பாதிக்கக்கூடியவர்கள். அப்போது நாங்கள் பார்ட் டைம் அரசியலை பண்ணலை, போதிய நேரத்தை ஒதுக்கி அந்த அரசியலை செய்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறோங்கிறத விட என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட எங்களுடைய கழகத்தின் அடிப்படையில் செயல்பாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிவிகேக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு மட்டும் தான் அதிகமாக இருக்குது. 18லேருந்து 30 வயசுக்குள்ள தான் போடுவாங்க. வயசானவங்க, கொஞ்சம் வந்து வேலை பார்க்குறவங்க, அவங்களாம் வந்து போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. ப்ளஸ் வந்து டவுனில் மட்டும்தான் ஓட்டு இருக்குது. இதே இது சொல்லியிருந்தார், கிராமத்தில் வந்து ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது வந்து அந்த விமர்சனம் வந்து நிறைய பேர் சொல்ல தான் செய்கிறாங்க. அந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லி தான் செய்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை இல்லை, இது முற்றிலும் தவறான கருத்து. நாங்கள் சந்திக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கு எல்லாரும் இதையே ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா, முதியவர்களிடத்துல, மிடில் ஏஜில் உள்ளவர்களிடத்துல நிறைய தாக்கத்தை தளபதி ஏற்படுத்தி இருக்கிறார். நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நாங்கள் இப்போ சந்திக்கிறவர்களிடத்துல நாங்கள் வாக்கு கேட்க போகும்போது, வாக்கு கேட்டு போகிறவர்கள் வேணால் மிடில் ஏஜில் இளைஞர்கள்லாம் எங்களோட பயணிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் நடுத்தர வயதினரும் பல கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களும் தானே அங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் சந்திக்கும் போது ஆர்வத்தோட, எங்களை அன்போட வரவேற்று, எங்கள்கிட்ட 2 வார்த்தை பேசி, அடுத்தது உங்களுடைய ஆட்சி தான்ப்பா, நாங்களே இந்த தடவை உங்களுக்கு தான் போடுறோம் அப்படின்னு எங்கள்கிட்ட விசில கேட்டு வாங்குறாங்களே. அப்போது இது இந்த மாற்றம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை விட எங்கள் தஞ்சாவூர் மற்றும் திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா, தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பரபரப்பை விடவும் கிராமப்புறங்கள் அதிகம் நிறைந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு பரபரப்பான வேலை பணிகள் நடந்துகிட்டு இருக்கேன். அதனால அந்த கருத்து மிக மிக தவறு. தேர்தல் முடிவுகள் இதுக்கு எல்லாமே பெரும் பதிலை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து டிவிகேவோட மெயினான எங்களோட எதிரி வந்து அரசியல் எதிரி வந்து திமுகன்னு சொல்லுது. களமும் திமுக வர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அது மட்டும் இல்லாமல் நிஜமாக டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா, இல்லை நீங்கள் ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து விமர்சகர்கள்லாம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனமும் இருக்குது. அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல சொல்லலாம்? கண்டிப்பாக நாங்கள் மாற்று சக்தி இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். திமுகவும் அதிமுகவையும் நாங்கள் சமநிலையில தான் பார்க்கிறோம். அதிகாரம் வந்த பிறகு 2 பேருடைய செயல்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னா மக்களுக்கு எதிரானது. அதுல மாறுபட்ட கருத்து இல்லாமல் அவங்க இருக்காங்க. அதை மாற்றி ஆகணும். மக்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவர்களின் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை. நீங்கள் எதிர்க்கட்சியினுடைய தவறுகளை இப்போ நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, எதிர்க்கட்சி அவங்க ஆனதுக்கு காரணமே ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. மக்களுக்கு அவங்க சரியானபடிக்கு நடந்துக்காத, மக்கள் அளித்த தீர்ப்பின்படி தான் அவங்க எதிர்க்கட்சி ஆனாங்க. அந்த எதிர்க்கட்சிக்குரிய அளவுக்கு அவர்கள் இன்றைய ஆளுங்கட்சியை வேலை வாங்கவோ, சரியானபடிக்கு அந்த அரசு செயல்படுவதற்குரிய வேலையை செய்யலை. அப்படி செய்யாத பட்சத்தில் நாங்கள் எதிர்க்கட்சியாக, மக்களினுடைய பேராதரவு பெற்ற எதிர்க்கட்சியாக முன்னின்று திமுகவை எதிர்க்கிறோம். அது இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிடுவதாக அல்ல.
ம். நாங்கள் மக்களுக்கான பணியை முன்னெடுக்கிறோம். நாங்க உரிமைகளுக்காக போராடுவோம். நாங்க மக்களுக்கு திணிக்கப்படுகின்ற தவறுகள நாங்க வெளிப்படுத்துறோம். எதிர்க்கட்சி செய்யல அப்படிங்கிறதுனால, அதுவாவே களத்துல திமுகவும், தாவேகாவும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஆனா வந்து ரீசென்ட்டா அ ஏடிஎம்கே, ஐடிவிங்கா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி டைரக்ட்டா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. நீங்க அது கூட வந்து டைரக்ட்டா ஒரு விமர்சனம் ஏடிஎம்கே நோக்கி இல்ல. பதில் விமர்சனம் கூட பெருசா இல்ல அப்டின்ட்டு. இல்ல அதுதான் நாங்க எங்களுடைய ஒரு செயலுக்கு ஏன்னா கரூருக்கு அதாவது சப்போர்ட் பண்ணாரு அப்டின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வருவாங்க. கிளியரா சொல்லி போட்டாச்சு அப்டின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து திடீர்னுட்டு கொஞ்சம் நீங்க ஏடிஎம்கே கூட இல்ல, அது ஒரு ஊழல் சக்தி அப்டின்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம், அவங்களோட டோனே மாறிடுச்சுல்ல. நீங்க பதில் கருத்து கூட விமர்சனம் கூட வைக்கல அப்டின்னு ஒரு விமர்சனம். இல்ல அதுதான் எங்க கழகத் தலைவர் மிக தெளிவா இருக்காரு. ம். பல கட்சிகளுக்கு நாங்க கூட்டணிக்கு வருவோமா, வந்துற மாட்டோமாங்கிற எண்ணங்கள் இருக்கு. நாங்க எந்த கூட்டணிக்காகவும் நாங்கள் யாரிடத்திலயும் போய் பேசல. ம். ஒரே ஒரு விஷயம் தான், தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. மக்களுக்காக எந்த எல்லைக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக, ஒரு நல்ல எண்ணத்துல உள்ள தூய்மையானவர்களோடு கூட்டணி அமைந்தால், அப்ப அவர்களுக்கும் எப்படி களத்துல போராடும் பொழுது, களத்துல வெற்றிக்காக உழைக்கும் பொழுது, சம அளவுல உழைக்கிறோமோ, அதை பலன் அடைக்கும் போது, பதவி அடையும் பொழுது, அதிகாரத்தை எடுக்கும் பொழுது, அதிலேயும் பகிர்தல் இருந்தா தான் சரியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து வர்றவங்களுக்கு கூட்டணியாக இருந்தாலும், ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு வழங்கப்படும் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அது வந்து எங்களோட விஷன், எங்களுடைய பார்வை, எங்களுடைய தொலைநோக்கு திட்டம். ம். ஒரு 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 த ஒரு தீய சக்தியை தடுக்கணும்னா, இங்க தூய சக்தி தான் வேணும். அந்த தூய சக்திக்கு துணையா வருபவர்களுக்கும் உரிய அதிகாரமும், அதிகார பகிர்தலும் வழங்கப்படணும். ம். அப்பதான் வலிமையா நம்ம எதிர்கொள்ள முடியும். அப்படிங்கிறதற்காக கழகத் தலைவர்களுடைய அது ஒரு ராஜதந்திர அரசியல். இன்னைக்கு அந்த ஒற்றை வார்த்தை தானே தமிழக அரசியல்ல முழுமையான கூட்டணிகள் இன்னும் சேர முடியாம, உள்ளும் புறமுமாக அவர்களுக்குள்ளார நெறைய விஷயங்களை செயல்படுத்துது. சரி, காங்கிரஸ் கட்சி உங்க கூட்டணிக்கு வராங்களா? கூட்டணி குறித்தெல்லாம் தலைமைகள் தான் அ. சொல்லுவாங்க. ம். அதான் யார் வர்றதா இருந்தாலும் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் கழகத் தலைவர் தளபதி அவர்களை முதல்வராக ஆக்குவது, இதை போன்ற இந்த குறைந்தபட்ச திட்டங்கள்ல ஒத்துப்போறவர்களோடு கூட்டணி அமைக்கலாம். அது கழகத் தலைமையும், தலைவரும் முடிவெடுப்பாங்க. ம். எந்த நிலையிலும் நாங்கள் தளபதியின் பக்கம் வலுவாக நிக்கிறோம். மக்கள் ரொம்ப வலுவா இருக்காங்க. அவங்கள சந்திக்கிறப்போ எங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அகைன் இன்னொரு கொஸ்டின் கூட, பிஜேபி தமிழ்நாட்டு தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து ரீசெண்டா ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. திரிஷா குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அத குறித்து மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. அவர கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விடுறாங்க. விஜய் எதுவுமே சொல்லல அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வருது. இதுக்கு கூட விஜய் பேசலையா அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க எதிர்க்கட்சியிலேருந்து. ஒரு பேசாம தேசிய கட்சியின் மாநில தலைவரா இருக்கிற நயினார் சட்டப்பேரவையிலும் உறுப்பினரா இருக்காரு. ம். அவர் ஒரு கண்ணியத்தோடு எதையும் அணுக வேண்டும். ஒரு ஆண், பெண் அவர்கள் ஒரு திரைத்துறையில இருந்த நண்பர்கள். ம். அவர்களை குறித்து அவர்கள் அரசியல்லயே இல்ல. அப்படி இல்லாத ஒருவரை, குறிப்பா அவங்க பெண், அப்படி அவதூறா பேசுறது மிக, மிக, மிக கண்டிக்கத்தக்கது. எங்க தலைவர்ட்ட தான் ஒரு பாலிசி மெயின்டெயின் பண்றாரு இல்லையா? லாவணி பாடாத அரசியல். நீங்க ஒண்ணு பேசிட்டா அதுக்கு பதில் குடுக்கணும். அதுக்கு நம்ம திரும்ப பண்ணணும்னு. நீங்க பொய்யிக்கு விளக்கம் அளித்தால் உண்மையாகிவிடும்னு எங்க தலைவர் சொல்லுவார். ம். ம். அதனால நீங்க ஒரு பொய்யான ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்க தலைவருடைய நீண்ட காலமா பேசும்பொழுது அவர் சொல்றது அதான். ம். ஒரு பொய்யுக்கு திரும்ப திரும்ப பரப்பப்படும் பொய்யுக்கு விளக்கம் குடுத்துக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிட்டு. அதனால அதையெல்லாம் நாம இக்னோர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல அவரு தெளிவா இருக்காரு. அவர் குறித்து வருகின்ற பெரிய ஒரு தேவையற்ற சில்லறைத்தனமான விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் ஒருபோதும் செவிமடுக்கிறது கிடையாது. இந்த இக்னோர் பாலிடிக்ஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும். அப்படி ஆமா. நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இதத்தான் மக்கள் இப்ப வரவேற்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆ. இந்த கழகங்களில் எல்லாம் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு கூட ம். உரிமை இல்லாத கழகங்கள்ல தான் அடிமைகளாக கழக தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா, மக்களின் திருவிழாவாக நடத்தப்படுகிற ஜனநாயக திருவிழா தேர்தல். ம். அதுல கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கு கூட சில எண்ணங்கள் இருக்கும். அவன் தன்னை வந்து ஒரு
வேட்பாளராக இருக்கணும், எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு சொல்றது இருக்கு இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறதை எங்க கட்சியினுடைய விருப்ப மனு வழங்குற அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த அரசியல் உலகமும் தெரிஞ்சுக்கிச்சு. ம், ம், ம். ஒரே நாளில ஒரு 3 மணி நேரத்துல 10,000 பேர் இந்த கழகத்தை நம்பி, தலைவர் மீது ஒற்றை நம்பிக்கை அதை வைத்து நாங்க இருக்கிறோம் களத்துல வேட்பாளராக நிக்கிறதுக்குன்னு விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்க. அது மிகப்பெரிய மக்கள்கிட்ட எழுச்சி இல்லையா? ம். எந்த கட்சியில இதுவரைக்கும் வரலாற்றுல இது மாதிரி நடந்திருக்கு? அப்போ அதைத்தான் தளபதி கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறார். அதுதான் மாற்று அரசியல். இப்போ ரீசெண்டாக நடந்த சேலம் மீட்டிங்கில் வந்து ஒரு உயிரிழப்பு வந்து நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுவும் வந்து ஒரு ஒரு கூட்டத்துலேயும் வந்து உயிரிழப்புகள் இருக்குது, இன்னும் ஆர்கனைஸ் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து உங்களை நோக்கி வருதுல்ல. ஸோ அதை இது குறித்து மிக மிக தவறானதுங்க. ஒவ்வொரு கூட்டத்திலும் எங்க நடந்திருக்கு? இல்லை அவங்க தலைவர் சொல்றாங்க. தளபதி அவர்கள் திருச்சியில பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த முதல் பிரச்சாரம் மிக எழுச்சியா போச்சு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த காந்தி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆணுச்சு. ம். அங்க திரண்ட கூட்டத்துல ஏதாவது உயிரிழப்பு நடந்ததா? இல்லை. அதற்கு அடுத்து திருவாரூரில் பெரும் எழுச்சியோட கூட்டம் நடந்தது. அங்க ஏதாவது உயிரிழப்பு நடந்ததா? அசம்பாவிதம் நடந்ததா? நாகப்பட்டினத்துல கூட்டம் நடந்தது. அங்க ஏதாவது நிகழ்ந்ததா? நாமக்கல்லுல அத போல ஏதாவது உயிரிழப்போ ஏதாவது நடந்ததா? கரூரில் திட்டமிட விக்கிரவாண்டியில 3 பேரு அப்படின்னு சொன்னாங்க. விக்கிரவாண்டியில 3 பேரு, மதுரையில 3 பேருன்னு சொல்றாங்க. அதாவது சாலை விபத்துக்கள் தவிர்க்க முடியாதது. ரொம்ப கவனமா இருக்கணும். பல லட்சம் பேர் ஒன்று கூடி கலைந்த ஒரு மாநாட்டுல, விக்கிரவாண்டி மாநாட்டுல பத்திரிகை செய்தியில மறுநாள் வந்தது, மது பாட்டில்கள் இல்லாத ஒரு மாநாடு அப்படின்னு வந்தது. யாரோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்ல. இந்த பாட்டிலை பொறுக்கி வாழுகின்ற மக்கள் கொடுத்தது. இந்த மாநாட்டில் தான் எங்களுக்கு ஒரு சரக்கு பாட்டில் கூட கிடைக்கல அப்படின்னு. அசம்பாவிதம் எதுவுமே நடக்கல. அந்த பகுதி மக்கள் வியாபாரம் பார்த்தாங்க. அப்போ எவ்வளவு கண்ணியமா இந்த இளைஞர்கள் நடந்துக்கிட்டாங்க, தோழர்கள் நடந்துக்கிட்டாங்க. பெண்கள்கிட்ட எந்த அத்துமீறல் இல்லை. அப்படி ஒரு மாநாடை நடத்தினார். சாலை விபத்துகள் என்பது தவிர்க்கப்படணும். அதுல யாரும் ஏற்படுத்திக்கிறது இல்லை. அதான் அது ஓட்டுநர் கவனக்குறைவு, எதிர வர சாலைகளுடைய தரம், இதுல எல்லாம் ஏற்படுறதா சாலை விபத்து. அதே போலதான் மதுரை மாநாட்டிலையும் எங்க மாநாடு நடக்க போற ஒரு வாரத்திற்கு முன்னதாக அங்க சாலையை நோண்டி போட்டாங்க. இதே மாதிரி எல்லாம் ஒரு இடையூறு பண்ணும் பொழுது அதுல 1, 2 நடந்ததுல தான் நடந்ததே தவிர திமுக, அதிமுக மட்டுமல்ல, எல்லா கட்சி மாநாடுகளிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. கரூரின் துயர சம்பவம் நாங்க தான் சொல்றோம், திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்முறை கொலை திட்டம் அது. கழகத் தலைவரின் அரசியலில் வந்து இப்படி ஒரு களங்கத்தை கற்பித்து அவரை ஒடுக்கிடணும். அதுல இருந்து நாங்க 30 நாள்ல மீண்டு வந்து மீண்டும் கழக பணியாற்றிட்டு இருக்கோம். அந்த குடும்பங்களுக்காக இன்றைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வு ரீதியாக அவர்களின் பக்கம் நிற்கிறோம். சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுல நியாயம் என்னன்றது தெரிய வரும். அதற்கு அடுத்தடுத்த கூட்டங்கள்ல எந்த விதமான நிகழ்வுகளும் ஈரோடுல நடந்தது, ஏதாவது உயிரிழப்பு நடந்ததா? கிடையாது. சேலத்தில் வந்து ஒருவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரும் கூட கட்சியிலேருந்து மிக தெளிவா அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவரு முறையா உள்ள வரல. அவரு தூரத்துல இருந்து தளபதியை பார்க்குறாரு. கடுமையான வெயில், ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு அந்த உயிரிழப்பு இருந்துச்சு. நாங்க பொறுப்பேற்றுக்கிட்டோமே. இதே தஞ்சாவூர்ல ஒரு திமுக பிரமுகர் வீட்டு திருமணம், துணை முதல்வர் பங்கேற்கிறாரு. அந்த திருமண விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யும்போது 3 தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி இறந்து போனாங்களே, அந்த கட்சி பொறுப்பேற்றுக்குச்சா? அந்த கட்சி நிதி வழங்கி இருக்குதா? அந்த குடும்பத்துக்கு துணையா இருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல. ஆனா நாங்கள் அப்படி இல்லையே. பொறுப்பு உணர்ந்து அதற்கு நாங்களே பொறுப்பேற்றுக் கொண்டு எங்க தலைவர் எந்த வகையில அந்த மக்களுக்கு தீர்வு தர முடியுமோ கொடுத்து, வாழ்நாள் முழுமைக்குமான தீர்வை அந்த 41 குடும்பத்துக்கும் கொடுக்குறாரு. இந்த ஒரு குடும்பத்திற்கும் எங்க கழக தோழர்கள் போய் என்ன செய்யணுமோ செஞ்சிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு துணை நிற்பதற்கு அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்க பண்ணியிருக்கோமே. திட்டமிட்ட ஒரு சதி செயலினால் நடந்ததுக்கே நாங்க பொறுப்பேற்று எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நாங்க அந்த குடும்பங்களை பாதுகாத்திருக்கோம். அதனால இந்த விபத்துக்களால் ஏற்படக்கூடிய விஷயங்களை கொச்சை அரசியல் பண்றவங்க பண்றாங்க. அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் இதை போன்ற துர்மரணங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அதை வசதியாக இன்றைய ஊடகங்களும் மறைக்குது. அதனால எல்லாருடைய கருத்துக்களையும் ஊடகங்கள்லாம் வெளியிடணும்னு உங்க வழியா நான் கேட்டுக்கிறேன்.
இது மட்டும் கடைசியா ஒண்ணு கேட்டுறேன். இப்போ வந்து எப்ப நீங்க அறிவிக்க போறீங்க? வேட்பாளர்லாம் எப்ப அறிவிக்க போறீங்க? என்னென்ன ஏதாவது ஒரு வாக்குறுதிகள், மெயினான வாக்குறுதிகள் இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்ல போறோம். உங்க மக்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது. அப்படின்னு ஏதாவது 1, 2 இருக்கா? இந்த ஏதாவது சொல்ல மக்களுக்கு முடியுமா? கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். அதை இப்ப நாங்க சொல்ல முடியாது. எல்லாமே கழக தலைவர் அவர்களும், பொதுச் செயலாளர் அவர்களும், ம். உங்கள போல பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களை அழைத்து மிக தெளிவாக வெளியிடுவார்கள். விரிவான மக்களின் பிரச்சனைகள கேட்கிற கருத்து கேட்பு கூட்டங்கள் நடந்தது. ம், ம், தஞ்சை மாவட்டத்திலிருந்தும் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் குறித்து நாங்கள் மக்களை சந்திச்சு வாங்கிய விஷயங்கள கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ம், எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை வரும். ம். அது எல்லாருக்கும் எல்லாமும். அதுதான் அடிப்படை நம்மளுது. அதை கிடைப்பதற்கு என்ன செய்யணும்? எல்லாமே இலவசமா குடுக்குறோம் அப்படின்றது கிடையாது. இலவசங்கள் தடுத்து நிறுத்தப்படாது. இலவசங்களை ஊக்கம் பண்ணக்கூடாது. அந்த பொருட்களை அவர்களே பெறுவதற்குரிய வாழ்வாதார, பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களோடு தலைவர் அறிக்கை தருவார். ம். எளிதா சொல்லணும்னா கவர்ச்சியான தேர்தல் அறிக்கையாக இல்லாமல், தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையா இருக்கும். நல்லா இருந்துச்சு. நன்றி. நான் ரொம்ப நன்றி. எங்க சேனலுக்கு வந்து இன்டர்வியூ குடுத்ததுக்கு. நன்றி.